நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி நண்பர்களே. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்கோடு, குமாரபாளையம், பள்ளிபாளையம் போன்ற ஊர்களில் இருக்கிற வறுமையில வாடுகிற விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களை குறி வச்சு அவங்களுக்கு பணம் தர்றதாக அவங்கள மண்டைய கழுவி அவங்க கிட்ட இருந்து கிட்னியை எடுத்து வித்திருக்கிறாங்க. தமிழக மருத்துவ திட்டப்பணிகள் இயக்குனர் திரு வினித் அவர்கள் தலைமையில் தமிழக அரசு குழு அமைச்சு விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை ஒண்ணு, அதே போல திருச்சி சீதா மருத்துவமனை ஒண்ணு. இந்த இரண்டு மருத்துவமனைகளையும் இந்த முறைகேடு நடந்தது நிரூபணமாகி இருக்குது. அதற்கு இந்த மருத்துவமனை சேர்ந்தவங்க போலியான ஆவணங்களை தயாரிச்சு கொடுத்து அதற்கான பர்மிஷனை இந்த போலி ஆவணங்களை கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்குது. இந்த விசாரணையில உண்மை வெளிவந்த பிறகு இந்த இரண்டு மருத்துவமனைகளிலையும் இது போன்ற உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இது தொடர்பாக நம்முடைய முன்னாள் முதல்வரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து இது கிட்னி திருட்டு, அதுவும் எப்படி திமுக காரங்க நடத்துகிற மருத்துவமனைகள்ல நடந்திருக்கிற கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் இதற்கு பதிலளித்திருக்கிற நம்முடைய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இதை டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் நீங்க உடல் உறுப்பு அல்லது சிறுநீரக திருட்டுலாம் சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலா இது ஒரு முறைகேடுன்னு தான் சொல்லணும், திருட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப டெக்னிக்கலாக இதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. வழக்கமான திமுகவுடைய உருட்டல் தான் இது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது நண்பர்களே. இந்த விஷயம் உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்திருக்குது, குறிப்பாக கொங்கு நாட்டுக்கு. இன்னைக்கு திமுகவில் என்ன கிட்னி திருடலாம், நீ யாருமே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதாட்டு இருக்குது. இந்த ஆட்சியில இது அரசாங்கம் இன்னைக்கு வெளியிட்டு இருக்குது, நாம வெளியிடல. இன்னைக்கு வந்திருக்குது அரசு குறிப்பு. இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருடி இருக்கிறாங்க. அந்த திருட்டு கும்பலை பிடிப்பதற்கு அரசாங்கமே ஒரு IAS அதிகாரி, மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் போய் சோதனை நடத்துறாங்க. யாரு அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா திமுக கட்சிக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, பெரம்பலூர் மற்றும் தார் மருத்துவமனை திருச்சி ஆகிய மருத்துவமனைக்கு மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் 1994 பிரிவு 16 உட்பிரிவு 2 படி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமை பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் அவர்களால் ஆணை வழங்கப்பட்டு அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தம்னா மணச்சநல்லூர் திமுக MLA கதிரவன் அவருடைய மருத்துவமனைங்க. ஏங்க இவரெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா உடல் இருக்கிறதெல்லாம் பாட்டு பாட்டா கட் பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க. திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அறிக்கை நாம சொல்லல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?